மாணவர்களே வணக்கம். இப்போ EG 2ல செகண்ட் யூனிட்ல இருக்கிறோம். செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் 2.1 பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தோம். அடுத்தது 2.2 செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். அடுத்த டாபிக் என்னன்னா செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். இதுவும் சாலிட் தான். அது வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம். ப்ரொஜெக்ஷன் என்ன பார்த்தோம்? நிழல், அந்த பிம்பம், அதனுடைய நிழல் தோற்றம் எப்படி இருக்குன்னு வரைஞ்சோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா செக்ஷன். செக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டு தோற்றம். வெட்டு தோற்றம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல வெட்டு தோற்றம் எதுக்காக பார்க்கணும்னா செக்ஷனிங்கிறது பேரு வெட்டு தோற்றம். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பார்ட்ஸ் இருந்துச்சுனாலும் மெஷின் பார்ட்ஸ் எது இருந்தாலும் அதனுடைய இன்டீரியர் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதனுடைய இன்டீரியர் டீடைல்ஸ் உள்பக்கமா அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், உள்பக்கமா இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் அளவுகள் ஒவ்வொன்றும் என்னென்ன அளவுகள் இருக்கு அப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் செக்ஷன் பண்றோம். ஓகேவா? அந்த செக்ஷன் பண்ணிட்டு அந்த வியூ வரையறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா செக்ஷன் வியூன்னு சொல்றோம். அடுத்தது இந்த பாத்தீங்கன்னா கட்டிங் பிளான் சொல்றோம். இந்த கட்டிங் பிளான்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இமேஜினரி பிளான், இமேஜினரி கட்டிங் பிளான். இப்போ ஒரு சாலிட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஃபரெண்ட் பொசிஷன்ல கட் பண்றது. கட்டிங் பிளான் வந்து டிஃபரெண்ட் பொசிஷன்ல கட் பண்ணிட்டு உள் பக்கமா அது என்ன தெரியும், என்ன வியூ தெரியுமோ அந்த வியூ வரையறது. அதுக்கு அந்த வெட்டு தோற்றம் இருக்கு இல்லையா, அந்த வெட்டுறதுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமேஜினரி லைன். இமேஜினரி லைன் தான் வந்து கட்டிங் பிளான் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இந்த ஸ்கேலை வந்து ஒரு நம்ம கட்டிங் பிளானா இமேஜினரி பண்ணிக்குவோம். இந்த ஸ்கேலை வந்து கட்டிங் பிளானா வச்சுக்கிட்டு நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் கட் பண்ணிட்டு அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு வரையறது தான் வந்து இந்த டாபிக். இப்போ கட்டிங் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இமேஜினரி கட்டிங் பிளான், இமேஜினரி லைன். அடுத்தது செக்ஷன் லைன்ஸ். செக்ஷன் லைன்ஸ் ஆர் ஹேட்சிங் லைன் சொல்றோம். செக்ஷன் லைன் ஆர் ஹேட்சிங் லைன் சொல்றோம். இது நாம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேட்சிங் லைன் வெட்டுப்பட்ட பகுதியை மட்டும் மார்க் பண்ணி காட்டுறதுக்காக, வெட்டுப்பட்ட பகுதியை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து காட்டுறதுக்காக யூஸ் பண்றதுக்கு பேர் தான் ஹேட்சிங் லைன் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு வெட்டுப்பட்ட பகுதின்னு வச்சுக்குவோம். இந்த பகுதியை மட்டும் நம்ம மார்க் பண்ணி காட்டுறது வந்து ஹேட்சிங் லைன் சொல்றோம். இந்த ஹேட்சிங் லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? இது எத்தனை டிகிரினா 45 டிகிரியில் இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லைனே 2H பென்சில்ல லேசா தின் லைனா இருக்கும். டார்க் பண்ணி இருக்கக்கூடாது, தின் லைனா வரணும். 45 டிகிரியில் இருக்கலாம் ஆர் 60 டிகிரியில் இருக்கலாம். ரெண்டு ஆங்கிள்லயுமே இருக்கலாம். 45 டிகிரி ஆர் 60 டிகிரியில் இருக்கலாம் இந்த ஹேட்சிங் லைன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்வல் கேப் பாத்தீங்கன்னாக்கா ஈவனா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஒரு லைன் பெருசாகவும் இன்னொரு லைன் சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் பாத்தீங்கன்னா 2 mm ஆர் 3 mm. 2 mm தான் இருக்கும். 1 ஆர் 2 mm. 3 mm போனாலே பெருசா இருக்கும். 1 mm ஆர் 2 mm கேப் தான் இருக்கும். இன்டர்வல் 1 mm. ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு நடுவில் இருக்கிற கேப் பாத்தீங்கன்னா 1 mm ஆர் 2 mm இருக்கணும். எல்லா கேப்பும் ஒரே ஈவனா இருக்கும். 2 mm 2 mm இருக்கணும், 1 mm 1 mm இருக்கணும். மாறி மாறி வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி வெட்டுப்பட்ட தோற்றத்தை, வெட்டுப்பட்ட பகுதியை மட்டும் குறிச்சு காட்டுற அந்த லைனுக்கு பேரு ஹேட்சிங் லைன் சொல்றோம். இப்போ சாலிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இது ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே சாலிட்ஸ் தான் பார்க்க போறோம். பிரிசம் அண்ட் பிரமிட் பாத்தீங்கன்னா பிரிசத்துக்கு கீழே ட்ரையாங்குலர் பிரிசம், ஹெக்ஸாகன் பிரிசம், பென்டகன் பிரிசம், சிலிண்டர். கோனுக்கு கீழே ட்ரையாங்கிள் பிரமிட், ரெக்டாங்குலர் பிரமிட், ஹெக்ஸாகன் பிரமிட், பென்டகன் பிரமிட் அண்ட் கோன். இதெல்லாம் பார்த்து இல்லையா? சேம் இந்த பக்கம் 5 ஆப்ஜெக்ட், அந்த பக்கம் 5 ஆப்ஜெக்ட். இந்த 10 ஆப்ஜெக்டினுடைய செக்ஷனிங் பத்தி படிக்கிறது தான் இந்த செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தமா ஒரு 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம ப்ரொஜெக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, ஆக்சிஸ், பர்பெண்டிகுலர், பேரலல், இன்க்ளைன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பர்பெண்டிகுலர், பேரலல், இன்க்ளைன் இதெல்லாம் வருது. அங்க என்ன வந்ததுன்னா ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர், ஆக்சிஸ் பேரலல் அந்த மாதிரி வந்தது. இங்க என்ன வரப்போகுதுன்னா கட்டிங் பிளான் பர்பெண்டிகுலர், கட்டிங் பிளான் பேரலல், கட்டிங் பிளான் இன்க்ளைன் அப்படின்னு வரும். என்னன்னா அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா
ஆப்ஜெக்ட் ஆனது ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா ஸ்டேபிளா அப்படியே தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து எங்கேயும் இடம் மாற போறது இல்லை. ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே அதே இடத்துல தான் இருக்கும். எது இடம் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத இமேஜினரி பிளான் சொன்னோம் இல்லையா, கட்டிங் பிளான் ஒன்று சொன்னோம் இல்லையா, இந்த கட்டிங் பிளான் மட்டும்தான் இடம் மாறுது. இடம் மாறுது. அந்த இடம் மாறதை வச்சு நம்ம வியூஸ் வந்து வரைய போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, கட்டிங் பிளான் சிபிங்கிறது கட்டிங் பிளான். ஓகேவா, நான் சிம்பிளா எழுதியிருக்கேன். சிபிங்கிறது கட்டிங் பிளான். கட்டிங் பிளான் perpendicular to VP and parallel to HP. கட்டிங் பிளான் perpendicular to VP அப்படின்னா இந்த கட்டிங் பிளான் ஆனது VP க்கு perpendicular ஆகும், HP க்கு parallel ஆக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இது ஆப்ஜெக்ட், இது கட்டிங் பிளான். இது எப்படி கட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி கட் பண்ணுது. இந்த இடத்துல இப்படி கட் பண்ணும்போது இப்போ எப்படி இருக்குது, VP க்கு perpendicular இருக்கா, VP க்கு perpendicular இருக்கு, HP க்கு parallel இருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்படி கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணிட்டு இதுல பாதி ஆப்ஜெக்ட் இங்கிறது ஃப்ரம் எபோவ் பேஸ்ல இருந்து அல்லது ஃப்ரம் டாப் எப்படி வேணா கொடுத்துருப்போம். டாப்ல இருந்து ஒரு 30 mm, பேஸ்ல இருந்து 30 mm அந்த இடத்துல கட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணி எடுத்துட்டு பாதி ஆப்ஜெக்டை வெளியில எடுத்துறோம். எடுத்துட்டு மீதி ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த மீதி ஆப்ஜெக்ட் உடைய டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ இது வரையறோம். இதுக்கு தான் வந்து செக்ஷனல் வியூஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த செக்ஷனல் வியூஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, செக்ஷனல் வியூஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல எங்க கட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயர் பிரிசம், இது ஒரு ஸ்கொயர் பிரிசம், இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கட் பண்றோம். ஆக்சிஸ் perpendicular to VP and parallel to HP. அப்படி இருக்கும்போது எப்படி கட் ஆகுது, இப்படி இந்த இடத்துல கட் பண்றோமா. இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கட்டிங் பிளான் எங்க தெரியுது, முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூல தெரியுது. ஓகே, கட் பண்ணி எடுத்துறோம். அதுக்கப்புறம் மேல இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த டாப் வியூ தெரியும். இந்த ஏரியா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது என்ன உருவம், எப்படி கட் ஆயிருக்குது அப்படிங்கிறது மேல இருந்து பார்க்கும்போது டாப் வியூ தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயர் பிரிசம் பாருங்க வரைஞ்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இது HP, இது VP வச்சு இது கட்டிங் பிளான். ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கு இல்லையா, இது கட்டிங் பிளான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது இந்த கட்டிங் பிளான் எங்க தெரியுது, VP ல தெரியுது. ஓகேவா, VP ல தெரியுது. இப்போ அந்த வெட்டுப்பட்ட பகுதி அது எங்க தெரியுது பாருங்க. வெட்டுப்பட்ட பகுதி டாப்ல தெரியும். மேல இருந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஏரியா வெட்டுப்பட்ட பகுதி தெரியும். இந்த வெட்டுப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து பார்க்கும்போது டாப் வியூ தான் தெரியும். இது எப்படி நம்ம டிராயிங்ல வரையறதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிரிசம் இல்லையா, அப்ப இந்த கீழே ஒரு ஸ்கொயர் வரும். 1 2 3 4. அடுத்து இதனுடைய ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், பிரிசம்னால ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கும். ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கா. இப்போ ஃப்ரம் த பேஸ்ல இருந்து எவ்வளவு தூரம், இங்க இருந்து எவ்வளவு தூரம் நம்ம கொடுத்துருக்கோம். கட்டிங் பிளேன் வந்து பேஸ்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல கட் பண்ணுது அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து 30 mm கட் பண்ணுதுன்னா இந்த இடத்துல நம்ம கட்டிங் பிளேன் வரையணும். இந்த கட்டிங் பிளேன் எப்படி வரையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேஷ் லைன்ல வரையணும். பெரிய கோடு, ஒரு சின்ன கோடு, பெரிய கோடு, சின்ன கோடு, இந்த மாதிரி வரைஞ்சோம்னா இது கட்டிங் பிளேன் சொல்லலாம். இப்போ கட்டிங் பிளேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய டாப் வியூ எப்படி இருக்கும், கட் பண்ணி எடுத்துறோம். எடுத்துட்டு மேல இருந்து பார்க்கும்போது ஒரு டாப் வியூ எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்கொயர் ஏரியா ஃபுல்லா இந்த கட்டிங் பிளேன் எங்கெல்லாம் கட் பண்ணிச்சோ இந்த ஏரியா பூரா கேட்சிங் பண்ணும். கேட்சிங் பண்ணுது. செக்ஷன் லைன் கேட்சிங் லைன் சொன்னோம் இல்லையா, இதுதான் இது. இதுதான் வெட்டுப்பட்ட பகுதி, இதுதான் வெட்டு தோற்றம். ஓகேவா, இது வந்து axis perpendicular to VP and parallel to HP. இதுல வந்து பிரிசமாவும் இருக்கலாம், பிரமிடு வரலாம், ரெண்டுலயுமே கட் பண்ற மாதிரி வரலாம். இப்போ நான் ஒரு சம்மாவே போட்டு காட்டுறேன் பாருங்க. ட்ரையாங்குலர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க சம்மு, அந்த கொஸ்டினை நான் given datas மட்டும் எடுத்து எழுதி ஒரு சம் போட்டு காட்டுறேன். triangular prism first of base side
25 mm வச்சுக்கோம். ஹைட் ஆக்சிஸ் ஹைட் 65 mm 65 mm standing on its base. அடுத்து கண்டிஷன் சொல்றாங்க. It's cut by a cutting plan. It's cut by a cutting plan perpendicular to VP and parallel to HP on எந்த இடத்துல கட் பண்ணுது கட்டிங் பிளான் வந்து கண்டிஷன் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட எந்த இடத்துல கட் பண்ணுது அப்படிங்கிறது கொடுக்குறான். on 30 mm from the base. 30 mm from the base. பேஸ்ல இருந்து 30 mm ஹைட்ல கட் பண்ணுது. ஓகே. டு டிரா a நம்ம கேக்குறோம் to draw a front view and sectional top view. ஏன் செக்ஷனல் டாப் வியூ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பர்பெண்டிகுலர் டு விபி போது கட்டிங் பிளான் எங்க இருக்கும் விபில இருக்கும். அப்போ கட்டிங் பிளான் விபில இருக்கும்போது அந்த செக்ஷன் வியூ எங்க தெரியும்னா ஹெச்பில தெரியும். ஹெச்பினா டாப் வியூ தெரியும். அதனாலதான் செக்ஷனல் டாப் வியூ அப்படின்னு சொல்றோம். இந்த டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ ஒரு பேர் இருக்கு இல்லையா, ஏற்கனவே போன சிம்பிள் படிச்சிருக்கிறோம். அது அந்த மாதிரி கேட்போம். ஃப்ரண்ட் வியூ இருக்கு பார்த்தீங்களா, டு டிரா எ எலிவேஷன் அந்த மாதிரி கேட்போம். எலிவேஷன் என்னன்னு தெரியாம முடிச்சுட்டு வேணாம். எலிவேஷன் ஃப்ரண்ட் வியூ ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தது டு டிரா எ செக்ஷனல் டாப் வியூ. அதுக்கு பதிலா டாப் வியூ பதிலா பிளான் PLAN பிளான் டு டிரா எ எலிவேஷன் அண்ட் செக்ஷனல் பிளான் இந்த மாதிரி கேட்போம். அல்லது டு டிரா எ ஃப்ரண்ட் வியூ அண்ட் செக்ஷனல் டாப் வியூ அப்படி கேட்போம். ஃப்ரண்ட் வியூ இன்னொரு பேரு எலிவேஷன், டாப் வியூ இன்னொரு பேரு பிளான். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிவன் டேட்டாஸ் கொடுத்துட்டோம். இதை வச்சுட்டு இப்போ நம்ம சம் வரையறது பாருங்க. XY மேல VP கீழே HP. ஓகேவா? நமக்கு ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே XY லைனுக்கு கீழே டாப்ல வரைஞ்ச போகுது. ஏன் அப்படின்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, ஆப்ஜெக்ட் வந்து எங்கேயும் இடம் மாற போறது இல்லை. ஆப்ஜெக்ட் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். எது மாறும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் பிளான், இமேஜினரி கட்டிங் பிளான், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கட்டிங் பிளான் சொன்னோம் இல்லையா, இந்த கட்டிங் பிளான் மட்டும் தான் இடம் மாறும். கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இடம் மாறும். ஆனா ஆப்ஜெக்ட் அதே இடத்துல இருக்கு. அதனாலதான் XY லைனுக்கு கீழே ஆப்ஜெக்ட் எல்லாமே உருவம் பூரா XY லைனுக்கு கீழே தான் வரைய போறோம். ஓகே, இப்போ என்ன ஆப்ஜெக்ட் ட்ரையாங்குலர் பிரிசம். இப்போ ட்ரையாங்கிள் எங்க வரையணும், கீழே வரையணும். 25 mm உள்ள ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறோம். 1 2 3. அடுத்தது இந்த எட்ஜஸ் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி பிரிசம் வரைஞ்சாச்சு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 65 mm. பிரிசமோட ஹைட் 65 mm. ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 mm. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லிக்கலாம், பர்பெண்டிகுலர் டு விபி. பர்பெண்டிகுலர் டு விபி. இந்த பர்பெண்டிகுலர்ன்ற வார்த்தை எங்க இருக்கோ, எந்த பிளான்ல இருக்கோ அந்த பிளான்ல கட்டிங் பிளான் வரையலாம். ஓகேவா? இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப கட்டிங் பிளான் பர்பெண்டிகுலர் டு விபின்னு இந்த மாதிரி அனுப்புறோம். அப்போ உனக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது கட்டிங் பிளான் விபின்னு தெரியும். அதனால விபின்னு வரையலாம். அதுதான் ப்ரொசீஜர். நீ அந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சிம்பிளா கட்டிங் பிளான் மேல வருமா கீழே வருமா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணிக்கிறீங்கன்னா, பர்பெண்டிகுலர்ன்ற வார்த்தை எந்த பிளான் இருக்கோ அங்க கட்டிங் பிளான் வரையும். இப்ப இங்க விபில கட்டிங் பிளான் இருக்கு. அப்ப விபில வரையணும். எந்த இடத்துல வரைய சொல்லிக்கலாம், 30 mm ஃப்ரம் த பேஸ். பேஸ்ல இருந்து 30 mm. அப்ப பேஸ்ல இருந்து 30 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியில ஸ்ட்ரைட்டா ஒரு இதுதான் வந்து கட்டிங் பிளான். ஓகேவா? அடுத்து இப்போ இந்த செக்ஷன் வியூ வரையணும். இப்போ ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சா இதனுடைய செக்ஷன் வியூ வரையணும். செக்ஷன் வியூ எப்படின்னா, இப்போ இந்த வெட்டுப்பட்ட பகுதி எந்த இடத்தையெல்லாம் எட்ஜஸ் எல்லாம் வெட்டிச்சோ அந்த லைனை ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ இங்க இந்த பாயிண்ட் வந்து இருந்தா அது நேரம் ப்ரொஜெக்ஷன் பண்ண இந்த ஏரியா வருது, இந்த நேரம் ப்ரொஜெக்ஷன் பண்ணா இந்த ஏரியா வருது. அப்போ டோட்டலாகவே உனக்கு
வெட்டுப்பட்ட பகுதியே தெரியும், முக்கோணமாகவே தெரியும். டாப் வியூ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை டாப் வியூ பார்த்தோம்னா எப்படி இருக்கும், முக்கோணமா இருக்கும். இந்த ஆப்ஜெக்டை டாப் வியூ பார்த்தோம்னா முக்கோணமா இருக்கும். வெட்டுப்பட்ட பகுதியை மட்டும் செக்ஷன் லைன் அல்லது ஹேட்சிங் லைன் பண்ணி காட்டும். ஓகேவா, இதுதான் ஆன்சர். வெரி சிம்பிள் தான், ஈஸி. இப்போ இதுல வந்து இதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கலாம். ஆப்ஜெக்ட் மட்டும் மாறிட்டே இருக்கலாம். ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வரலாம். இந்த மாதிரி எக்ஸாக்ட் வரலாம். நம்பர் கொடுக்கணும். 2 3 4 5 6. இந்த கட்டிங் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர்லேயே வச்சுக்குவோம். இங்கே பேஸ் வந்து 30 கட் பண்ணுது, கட் பண்ணும்போது நேரம் இங்கே வருது, நேரம் இங்கே வருது. அப்போ டோட்டலாக எக்ஸாம் ஏரியா ஃபுல்லாகவே கட் ஆகிடும். அப்போ இது ஃபுல்லாக ஹேட்சிங் பண்ணி கட். ஓகேவா. அடுத்தது சிலிண்டரா இருக்கு. அப்ப என்ன ஆகுது, சிலிண்டரா இருக்குன்னா கீழே வட்டம் வரும். வட்டத்தை 8 பார்ட்டா பிரிச்சுக்கோ. 12 பார்ட்டா பிரிச்சாலும் நமக்கு 12 பார்ட்டா பிரிக்கணும். 12 பார்ட்டா பிரிச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கண்டிஷன்ல அதே கட்டிங் பிளான் வெட்டுச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாக ஏரியா ஃபுல்லாகவே வெட்டுப்பட்டிருக்கும். அப்போ நீங்க எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹேட்சிங் பண்ணி பிரிசமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டோட்டல் ஏரியாவே வெட்டுப்பட்டிருக்கும். ஓகே, அந்த பேஸ் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல தான் வெட்டு தோட்டம். செக்ஷன் வியூ அதே ஷேப்ல தான் மாறாது. பிரிசத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் மாறாது. ஆப்ஜெக்ட் என்ன உருவத்தில் இருக்கோ சேம் அதே உருவத்தில் தான் செக்ஷன் வியூவும் இருக்கும். ஓகேவா. இப்போ இதுல பிரிசம் ஃபுல்லா பார்த்துருக்கோம். சம்டைம் இது பிரமிடு கேட்டிருக்காங்க. பிரிசம்ன்ற வார்த்தைக்கு பதிலா பிரமிடுன்னு வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பிரிசம்க்கு பதிலா பிரமிடா இருந்துச்சுன்னா அப்போ ட்ரையாங்குலர் பிரமிடுன்னு பாருங்க. ட்ரையாங்குலர் பிரமிடுன்னா என்ன சொன்னோம்? 1 2 3. பிரமிடுலாம் என்ன சொல்லிக்கிறோம்? மையப்புள்ளி கண்டுபிடிச்சு எட்ஜஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு ஓ பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த ஒவ்வொரு எட்ஜையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி பேஸ்ல கொண்டு நிறுத்திக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த ஓ பாயிண்ட் நேரம் மேல ஆக்சிஸ் லைன் போட்டுக்கிற ஆக்சிஸ் உடைய ஹைட் எவ்வளோ? 65. பேஸ்ல 65 எடுத்து ஓ பாயிண்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் வரைக்கும் பிரமிடுடைய ஃப்ரண்ட் வியூ. பிரமிடுடைய ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும்? முக்கோணமா இருக்கும். பிரிசமத்தோட ஃப்ரண்ட் வியூ செவ்வகமா இருக்கும். பிரமிடோட ஃப்ரண்ட் வியூ முக்கோணமா இருக்கும். ஓகேவா. சரி, சேம் அதே கண்டிஷன்ல 30 mm from the base லே ஒரு கட்டிங் பிளான் கட் ஆகுது. எப்படி கட் ஆகுது? இப்போ எப்படி இந்த வியூ செக்ஷன் வியூ வரையறதுன்னு பாருங்க. இந்த பிரமிட்ல மட்டும் கொஞ்சம் மூளையை வேலை செய்யணும். இப்போ இதுல என்ன நம்பர் இருக்கு? 1ஆம் நம்பர். இதுல என்ன இருக்கு? 2. இதுல என்ன இருக்கு? 3. ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஸ்கேலை வச்சு நேரா வெட்டிங்க ஒரு கோடு போடணும். 2h பென்சில்ல போடணும். போடும்போது 1ஆம் நம்பர் போட்டு இங்க வெட்டிச்சா இது ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கணும். அடுத்து இந்த 3ஆம் நம்பர் நேரம் மேல இருந்து இங்க ஒரு இடத்துல வெட்டிச்சா இது ஒரு புள்ளியை மார்க் பண்ணிக்கணும். அடுத்து இது என்னன்னு பாருங்க. இந்த 2 பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டிலே வருது. இது எங்க போய் நம்ம கட் பண்றதுக்கு பாயிண்ட் தெரியல. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த சைடு வரைக்கும் நீங்க என்ன அளவு இருக்கோ அந்த அளவு காம்பஸ்ல அளந்துட்டு வந்து இந்த ஓ பாயிண்ட் வச்சு இங்க வெட்டுறது. இங்க ஒரு புள்ளி கிடைச்சு அதுக்கப்புறம் இங்க ஃபுல்லா ஒரு ட்ரையாங்கிள் வரையறுமா.
இப்போ இதுதான் வந்து வெட்டு தோற்றம், வெட்டு பகுதி. இப்போ இந்த பிரமிடை வந்து பர்பண்டிகுலர் டு விபி அப்படி கட் பண்ணிட்டு அந்த மேல் போர்ஷன் எடுத்துட்டு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதையே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பிரமிடுன்னு வச்சோம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பிரமிட். இதை வந்து இப்படி கட் பண்றோம். கட் பண்ணி எடுத்துட்டு மேல இருக்கிற போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சின்ன ட்ரையாங்கிள் தெரியும் இல்லையா? சேம் அதே தான். இப்போ இந்த வெட்டுப்பட்ட பகுதியை மட்டும் கேட்சிங் பண்ணி வெட்டுப்பட்ட பகுதியை மட்டும் கேட்சிங் பண்ணி இது வந்து ட்ரையாங்குலர் பிரமிட். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுடைய ட்ரையாங்குலர் பிரமிட். ஒன்று இதுல ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கலாம். எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். பிரிசம்ல பார்த்தாலே அதே மாதிரி தான். இதுலயும் ட்ரையாங்கிள் வரலாம், ஹெக்ஸாகன் வரலாம், அல்லது கோன் வரலாம், பென்டகன் வரலாம். இப்போ ஹெக்ஸாகன் பார்ப்போம். ட்ரையாங்குலர் பிரிசம் பிரமிட் பதிலா hexagonal pyramid. Hexagonal pyramid, the hexagon is two of its side perpendicular அப்படின்னு வந்து two of its side parallel அப்படின்னா அந்த hexagon எப்படி வரையும்? இப்படி நேரா வரையும். ஓகேவா? two of its side parallel அப்படின்னு வந்துச்சுன்னா இப்படி வரையும். Sometimes என்ன கேட்டுப்பா, two of its side perpendicular அப்படிங்கிறது அந்த hexagon எப்படி வரையும்? திருப்பி வரையும். அவ்வளவுதான். ஹெக்ஸாகனை திருப்பி வரைஞ்சிருக்கிறோம். இப்போ பிரமிட்ல என்ன பண்ணோம்? மையப்புள்ளி கண்டுபிடிச்சு எல்லா எட்ஜஸையும் ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிட்டு ஓ பாயிண்ட் வச்சுக்கோ. இங்கே 1 2 3 4 5 6 ஓகேவா? எட்ஜஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோ. நம்பர் மாத்திக்கலாம். இப்போ இந்த கோட்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1, 2 இருக்கா? 1, 2. இந்த கோட்ல என்ன இருக்கு? 3, 6. இதுல 4, 5. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுது? இந்த வெட்டு தளம் இருக்கு இல்லையா? கட்டிங் பிளான். இந்த கட்டிங் பிளான் வந்து எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் கட் பண்ணிச்சோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். இப்போ இது கட் பண்ணிருக்கா? நேரா கீழே கொண்டு வரதுக்கு என்ன நம்பர் இருக்கு? 1, 2. அப்ப இந்த 1ல ஒரு இடத்துல விட்டது, 2ல ஒரு இடத்துல விட்டது. அடுத்தது இந்த சென்டரா பண்ணணும். அடுத்து இதை பாருங்க, இந்த இடத்துல விட்டுதா? இது நேரா கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா எங்க விட்டது? இங்க 4 நம்பர் 1, 5 நம்பர் 1 விட்டது. அடுத்தது இந்த 3, 6 பாத்தீங்கன்னா சேம் அதே லைன்ல இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க இருந்து இந்த ஸ்லாண்டிங் லென்த் வரைக்கும் இருக்கிற அளவை வந்து காம்பஸ்ல அளந்துக்கணும். இங்க இருந்து இந்த ஸ்லாண்டிங் லென்த் இருக்கிற அளவை காம்பஸ்ல அளந்துக்கணும். அளந்து கொண்டு வந்து மேல ஓட வச்சு இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு வெட்டு. ஓகேவா? உள்ள உள்ள ஒரு எக்ஸாம்பிள் வந்துருச்சா? இதுதான் வந்து வெட்டு தோற்றம். இதுக்கு வந்து 45 டிகிரியில கேட்சிங் லைன் வரும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு பிரமிடினுடைய வெட்டு தோற்றம், ஃப்ரண்ட் வியூ அண்ட் செக்ஷனல் டாப் வியூ. ஓகேவா? பிரிசம்ல 2-3 சம் பார்த்துட்டோம், பிரமிட்லயும் பார்த்துட்டோம். இனி இதே மாதிரி சம்ம நீ வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோ. இதே டைப்ல தான் கேட்பாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் மாறும், வேற எதுவும் மாறும். ஆப்ஜெக்ட் மாறும், ஒரு அளவுகள் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு வேற மெத்தட் பொறுத்த வரைக்கும் இதே தான். எந்த ஆப்ஜெக்ட் கேட்டாலும் நீ போடுற அளவுக்கு ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் எப்படி வெட்டுது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி வெட்டுச்சு? இது ஆப்ஜெக்ட்னு வச்சுக்குவோம். கட்டிங் பிளான், இது கட்டிங் பிளான். கட்டிங் பிளான் பர்பெண்டிகுலர் டு விபி இப்படி கட் பண்ணுச்சு. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் கட்டிங் பிளான் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி போது அப்ப எங்க கட் பண்ணுவோம்? எங்க கட் பண்ணுவோம்? ஓகேவா? இங்க இருக்கு இல்லையா பேஸ், பேஸ் இந்த இடத்துல கட் பண்ணுவோம். இப்படி அறுக்கும்போது என்ன ஆகுது? அறுத்து இதோட பாதிய அறுத்து இப்படி வெளியில எடுத்துரும். ஓகேவா? இங்க பார்க்கலாம், இந்த ஃபிகர் போட்டு காணிக்கிறேன். இந்த பேஸ்ல இருந்து பேஸ்ல வச்சு அறுக்கிறோம். அறுத்து இது அப்படியே இந்த பாதி போர்ஷன் மேல இருந்து கீழே வரைக்கும்
கட் பண்ணி எடுத்துறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது பார்க்கணும். இப்படி அறுக்கிறோம்னா இதை அறுத்துட்டு என்ன பண்றோம், அப்படியே அறுத்து அப்படியே பாதி வெளியில எடுத்துறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன தெரியுதோ அந்த வியூ வரையணும். ஓகேவா? இப்போ கட்டிங் பிளேன் எங்க இருந்து பார்க்கும்போது தெரியுது, இப்படி அறுக்கும் போது மேல வீப்பில் இருந்து தான் தெரியும். சரி, மேல இருந்து பார்க்கும்போது டாப் வியூல தான் தெரியும் கட்டிங் பிளேன். ஓகே, இப்படி அறுக்கிறோம், அது எங்க தெரியுது, டாப் வியூல தெரியும். கீழே ஹெச்பில போ கட்டிங் பிளேன் வரையும். சரி, கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வெட்டுப்பட்ட பகுதி எங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது, முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூல தான் தெரியும். அப்ப அந்த ஃப்ரண்ட் வியூ எங்க வரையும், மேல பிபியில் வரையும். இதுதான் கான்செப்ட். அப்படி பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கும் செகண்ட் கண்டிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கட்டிங் பிளான் மேல வந்தது, செக்ஷன் வியூ கீழே வந்தது. செகண்ட் கண்டிஷன்ல என்ன பண்ணுதுன்னா, கட்டிங் பிளான் கீழே வரும், செக்ஷன் வியூ மேல வரும். ஓகேவா? இங்க பாருங்க, கொஸ்டின் மட்டும் மாறும். டு டிரா எ ஃப்ரண்ட் வியூ அண்ட் செக்ஷனல் டாப்னு கேட்டாங்க இல்லையா? இதுல என்ன கேட்பானா, டு டிரா எ டாப் வியூ அண்ட் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. ஏன்னா செக்ஷன் என்ன ஆகுது, மேல போயிடும், கட்டிங் பிளான் கீழே வரும். அது மட்டும் தான் மாறும். இப்போ இந்த கண்டிஷன் ஒரு கண்டிஷன் வரைந்து காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஹெக்ஸாகன் போயினா ஹெக்ஸாகனல் பிரிசம் of base 30 mm, height 70 mm, standing on its base on HP. okay, அதெல்லாம் காமன் தான். அடுத்த கண்டிஷன், it's cut by a cutting plan. It's cut by a cutting plan perpendicular to HP and parallel to BP. Cutting plan வந்து perpendicular to HP and parallel to BP. It cuts on a 10 mm away from axis. 10 mm எந்த இடத்துல கட் பண்ணுது, 10 mm away from axis to draw a top view. To draw a top view or plan bracket area, plan on top view தான். and sectional வந்து வெட்டு தோற்றம் எங்க தெரியும், செக்ஷன் வியூ. sectional front view இன்னொரு பேர் என்ன, எலிவேஷன். ஏன் இந்த எலிவேஷன் பிளான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம் எக்ஸாம்ல, போர்டு எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து இந்த டாப் வியூ வார்னிங் டு டிரா எ பிளான் அண்ட் செக்ஷனல் எலிவேஷன் அந்த மாதிரி கேட்டிருப்போம். நீ அப்படி கேட்கும்போது என்னன்னு தெரியாம முடியக்கூடாது. பிளான்னா டாப் வியூ, செக்ஷனல் சாரி ஃப்ரண்ட் வியூனா எலிவேஷன். ஓகேவா? இது சம். இப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்க. XY லைன் மேல பிபி கீழே ஹெச்பி, மேல பிபி கீழே ஹெச்பி. இப்போ செக்ஷனல் hexagonal prism of base 30 mm. அப்போ hexagonal பண்ணிக்கிறோம். hexagon வச்சு 1 2 3 நம்பர்ஸ் கொடுத்துருவோம். 1 2 3 4 5 6 சென்டர் பாயிண்ட் கொடுத்துருவோம். அடுத்தது இதனுடைய ஃப்ரண்ட் வியூ. பிரிசம் தானே, ஹெக்ஸாகனல் பிரிசம். அப்போ மேல என்ன வரும், ரெக்டாங்குலர் வரும். அதே பிரமிடா இருந்தா மேல என்ன வரும், ட்ரையாங்கிள் வரும். அதை மறந்து வரும். பிரிசம்னா மேல ரெக்டாங்கிள், அதே பிரமிடுனா மேல ட்ரையாங்கிள். ஓகேவா? பிரிசம் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன சொல்லிக்கிறோம், கட்டிங் பிளான் உடைய கண்டிஷன். பிரிசமுடைய ஹைட் 70 mm. பிரிசமோட
கைக்கு 70 mm. இப்போ கட்டிங் பிளேன் கண்டிஷன் பர்பெண்டிகுலர் டு HP. நான் என்ன சொல்லிக்கிறேன், பர்பெண்டிகுலர் வார்த்தை எந்த பிளான்ல இருந்தோ அந்த பிளான்ல கட்டிங் பிளேன் வரையும். போன கண்டிஷன்ல VP ல இருந்து VP ல வரையும். இந்த கண்டிஷன்ல HP ல இருக்கு. அப்ப எங்க வரையறோம்? HP ல வரையறோம். எந்த இடத்துல வரையறது, எந்த இடத்துல கட்டிங் பிளேன் வரையும், அதுக்கு சொல்லிக்கிறேன் கண்டிஷன். On 10 mm away from axis, 10 mm, 5 mm, 6 mm, எந்த ஏதாவது ஒரு அளவு கொடுத்து அந்த மைய புள்ளியில இருந்து இவ்வளவு தூரத்துல கட் பண்ணுது. away from axis னா ஆக்சிஸ்ல இருந்து இவ்வளவு தூரத்துல, ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரம்? 10 mm. அப்போ இந்த மைய புள்ளியில இருந்து 10 mm தள்ளி கீழேயோ அல்லது 10 mm மேலேயோ ஏதாவது ஒரு இடத்துல இது ஹரிசாண்டலா ஒரு இதுதான் வந்து கட்டிங் பிளான். ஓகேவா? இப்போ இது எந்த ஏரியா கட் பண்ணுச்சு, அதுக்கு நேரா ஸ்கேல் வச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன். அடுத்து இது எந்த இடத்துல கட் பண்ணுச்சு, இதுக்கு நேரா ஸ்கேல் வச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன். இப்போ இது எந்த ஏரியா, இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி, இந்த ஏரியா மட்டும் கட் ஆயிருக்கு. அதனால என்ன பண்ண, இந்த ரெண்டு லைன் அப்படியே நேரா ப்ரொஜெக்ஷன் பண்ணோம்னா நம்ம கிடைச்சிருக்கிற இந்த ஏரியாவை மேட்சிங் பண்ணிடலாம். இதுதான் வந்து செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ ஆர் செக்ஷனல் எலிவேஷன். செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ ஆர் செக்ஷனல் எலிவேஷன் இதுதான். ஓகேவா? இப்போ நாம இந்த மாதிரி கட் பண்ணும்போது கட்டிங் பிளான் மேல டாப் வியூ தெரியும், டாப் வியூல கட்டிங் பிளான் வரைஞ்சிருக்கும். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வெட்டுப்பட்ட தோற்றம் எங்க தெரியும் பாத்தீங்கன்னா, முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூல தெரியும். அதனால ஃப்ரண்ட் வியூல செக்ஷன் வியூ வரைஞ்சிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இதுல இதே மாதிரி தான் பிரிசமை பொறுத்த வரைக்கும் உனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வேணா எது வேணாலும் மாறிட்டே இருக்கலாம். ஹெக்ஸாகனா இருக்கலாம், அல்லது ட்ரையாங்கிளா இருக்கலாம், பென்டகனா இருக்கலாம், ஆர் கோனா இருந்துச்சுன்னா சரி, இது சிலிண்டரா இருந்துச்சுன்னா வட்டமா இருக்கும். இப்போ சிலிண்டரா இருக்கு, cylinder of base 30 mm diameter 30 mm, height 70 mm. மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இதே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கீழே 30 mm டயானா 15 mm ரேடியஸ் எடுத்து வட்டம் வரைஞ்சிடும். 15 mm ரேடியஸ் எடுத்து வட்டம் வரைஞ்சிட்டு வட்டத்தை 8 பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். டொல்லாக பிரிக்கணும், நீங்கள் டொல்லாக பிரிச்சுக்கணும். Prism height அதே 70 mm. ஓகேவா? இப்போ 10 mm away from axis மே. அப்ப என்ன பண்ணலாம், சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் காம்பஸ்ல 10 mm வரைக்கும், காம்பஸ்ல 10 mm அளந்து இந்த மைய புள்ளியை வச்சு ஒரு வட்டம் வரைக்கும். 10 mm காம்பஸ்ல இருந்து வட்டம் வரைஞ்சிட்டு இந்த வட்டத்துக்கு மேல இந்த இடத்துல ஹரிசாண்டலா கோடு போட்டாலும் சரி அல்லது இங்க போட்டாலும் சரி, இதுதான் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ இந்த லைன் நேரா ப்ரொஜெக்ஷன் பண்ணினா இது என்ன ஆகுது, நேரா போகுது. இது நேரா கொஞ்சமா மட்டும்தான் வெளியில இருக்கும், மற்ற எல்லாமே வெட்டுப்பட்டிருக்கும். இப்போ வெட்டுப்பட்ட பகுதி இதுதான் மேட்சிங். ஓகேவா? இப்போ பிரிசமை பொறுத்த வரைக்கும் சேம் இதே கான்செப்ட் தான். நீ ஹெக்ஸாகன் கேட்டாலும் ட்ரையாங்கிள் கேட்டாலும் சரி, சிலிண்டர் கேட்டிருந்தாலும் எல்லாம் இதே தான். இதே கண்டிஷன்ல பிரமிடா இருந்துச்சுன்னா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ட்ரையாங்கிள் பிரமிட் நான் 2 செம்பு வரைஞ்சு காட்டிடுறேன். இதுல வராத அதர் ஆப்ஜெக்ட் எல்லாம் நீயே வரைஞ்சு பார்த்துக்கோ. XY VP and HB பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பிரமிட் ஆஃப் பேஸ் 30 mm டயா சரி
30 mm side, okay. Height 70 mm. It's cut by a cutting plan perpendicular to HP and parallel to VP on 10 mm away from axis. எல்லாமே அதே தான், ஆப்ஜெக்ட் மட்டும் மாறுது. To draw a top view and sectional front view. ஓகேவா, வரைய சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம், கீழே டாப் வியூல ட்ரையாங்கிள் வரையலாம். ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு நம்பர் கொடுத்துருவோம். 2 3 பிரமிடாக நம்ம மைக்கை புள்ளி கண்டுபிடிச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இது O, அடுத்தது இது ஒரு ப்ரொஜெக்ஷன், இது ஒரு ப்ரொஜெக்ஷன், இது ஒரு ப்ரொஜெக்ஷன். இந்த பிரமிட் இல்லையா, பிரமிட் என்ன பண்ணணும், இந்த O பாயிண்ட நேரா மேல ப்ரொஜெக்ஷன் பண்ணி என்ன ஆக்சிஸ் லைன் கொடுத்துருக்காங்க 70 mm. ஓ பேஸ்ல இருந்து 70 mm தள்ளி புள்ளி வச்சு அபெக்ஸ் பாயிண்ட் O குறிச்சுங்க. O குறிச்சிட்டு இந்த பேஸ் கூட இது ஜாயின் பண்ணணும். அடுத்தது கட்டிங் பிளான். கட்டிங் பிளான் எங்க, கட்டிங் பிளான் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. அப்போ பர்பெண்டிகுலர் எங்க வார்த்தை இருக்குதோ அங்கதான் வந்து கட்டிங் பிளான் வரும். ஹெச்பியில் பர்பெண்டிகுலர், அப்போ ஹெச்பியில் கீழே தான் கட் பண்ணணும். எந்த இடத்துல கட் பண்ணணும்னா 10 mm அவே ஃப்ரம் ஆக்சிஸ். சேம் அதே மாதிரி தான் 10 mm காம்பஸ் நடந்து ஒரு புள்ளி வச்சு ஒரு வட்டம் போடுங்க. வட்டம் போட்டு இந்த வட்டத்து மேல கட்டிங் பிளான் வரும். வட்டத்து மேல கட்டிங் பிளான் வரைங்க. இப்ப எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இருக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல கட் பண்ணிக்குது, இந்த இடத்துல கட் பண்ணிக்குது, இந்த இடத்துல கட் பண்ணிக்குது, இந்த இடத்துல கட் பண்ணிக்குது. இப்ப இந்த கட் பண்ண புள்ளிகளை நேரா மேல பொசிஷன் பண்ணணும். இதை நேரா மேல பொசிஷன் பண்ணி இங்க ஒரு புள்ளி குறிச்சுக்கங்க. இதே நேரா மேல பொசிஷன் பண்ணி இங்க ஒரு புள்ளி குறிச்சுக்கங்க. அடுத்தது இது இது நேரா மேல போடுவோம். கொண்டு போகும்போது எங்க வெட்டிச்சோ அந்த புள்ளியை மார்க் பண்ணிடுவோம். அடுத்தது இது நேரா மேல கொண்டு போய் எங்க வெட்டுதோ அங்க மார்க் பண்ணிடுவோம். அடுத்து இதுல இருக்கு இல்லையா, இதுல வந்து இந்த காம்பஸை வச்சு இங்க இருந்து இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த காம்பஸை வச்சு ஒரு ஆர்க் அடிச்சு அது நேரா மேல கொண்டு போனீங்கன்னா இங்க வெட்டும். இது காம்பஸ் வச்சு இப்படி ஆறு கடிச்சீங்கன்னா இந்த புள்ளி கிடைக்கும். இந்த புள்ளிகளுக்கு நேரா மேல கொண்டு போனீங்கன்னா இந்த பாயிண்ட் கிடைக்கும். மறுபடியும் இது ரைட் சைடு போனீங்கன்னா இந்த ஆக்சிஸ் புள்ளி கிடைக்கும். இனி நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணணும். இதுதான் வெட்டுப்பட்ட பகுதி. இந்த வெட்டுப்பட்ட பகுதியை மட்டும் பேட்சிங் பண்ணிக்கலாம். வந்து ட்ரையாங்குலர் பிரமிடினுடைய செக்ஷனல் வியூஸ். ஓகேவா, அடுத்து இதே கண்டிஷன் ஒரு சம் மட்டும் பார்க்கலாம். மீதி என்ன கேட்க போறோம், ஹெக்ஸாகன் ஒண்ணுதான், மீதியே நாலெல்லாம் வரைஞ்சு அப்படின்னு ஒரு ஹெக்ஸாகன் அது பென்டகன் ஏதோ ஒன்று கேட்க போறோம். அதே நீயா கொஞ்சம் உட்காந்து ஓனா ட்ரை பண்ணு. புக்கில் எல்லாம் சம் இருக்கு, உட்காந்து போட்டு பாருங்க. இப்போ லாஸ்ட் ஒன்னா வந்து கோன் பார்ப்போம். செகண்ட் கண்டிஷன்ல போகும். XY மேல VP கீழே ஹெச்பி. ஹெச்பியில தான் ஆப்ஜெக்ட் வரையணும். என்ன ஆப்ஜெக்ட் வரையணும், கோன் கொடுத்துருக்குறாங்க. கோனுடைய அளவு எவ்வளவு, 30 mm டயா, 15 mm ரேடியஸ், 15 mm காம்பஸ் நடந்து ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். வட்டம் வரைஞ்சிட்டு வட்டத்தை 8 பார்ட்ஸா பிரிச்சுக்கணும். 8 பார்ட்ஸா பிரிச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 and 8. அடுத்தது இந்த பாயிண்ட் பொசிஷன் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் O நேரா மேல கொண்டுவாங்க. இது அபெக்ஸ் பாயிண்ட் O புள்ளியும் பேஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ கட்டிங் பிளான் 10 mm அவே ஃப்ரம் ஆக்சிஸ். அதே மாதிரி தான் 10 mm பதிலா ஒரு 6 mm கொடுத்துருக்குறாங்க. 6 mm அவே ஃப்ரம் ஆக்சிஸ். அப்போ 6 mm காம்பஸ் நடந்து
இந்த மையப்புள்ளியில வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிடுமா? வரைஞ்சிட்டு கட்டிங் பிளான் வரையும். கட்டிங் பிளான் வரைஞ்சிடுமா? இப்போ இது எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிச்சோ இந்த பாயிண்ட் எல்லாம் மேல ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும். இந்த கட்டிங் பிளான் எந்தெந்த எட்ஜ் எல்லாம் கட் பண்ணிச்சு அதுதான் முக்கியம். இப்போ இந்த எட்ஜ் இந்த சைடில் இந்த எட்ஜ் இந்த பேஸ் அதே மாதிரி இந்த கட் பண்ணிச்சு இங்க ஒரு பாயிண்ட் அடுத்து இங்க கட் பண்ணியிருக்கு இல்லையா? இது 1 நம்பர் கோடு, 2,8 இந்த கோடு, 3,7 இந்த சென்டர் ஆக்சிஸ் லைன், 4,6 இந்த கோடு, 5 லாஸ்ட் கோடு. ஓகேவா? இப்போ எந்தெந்த புள்ளியெல்லாம் கட் பண்ணிக்கிறதுன்னு பாருங்க. இங்க ஒரு கட் பண்ணிக்குது, இங்க ஒரு கட் பண்ணிக்குது, இங்க ஒரு இது நேரம் மேல ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது இங்க வச்சுட்டு இது நேரம் மேல ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது இந்த புள்ளி